ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைரக்ட் டேக்ஸ்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஓகேவா? ஸோ எவ்ரி கொஸ்டின், எந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இல்லாத சம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ இதை பத்தி பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும்லப்பா நம்மளுக்கு. ஒரு கம்பெனியோ ஒரு ஃபார்மோ தன்னோட லாபத்துல இருந்து டிவிடெண்டா, ஓகேவா, ப்ராஃபிட்டை தன்னோட ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? தன்னோட லாபத்துல ஒரு பங்கை அவங்க போட்ட முதலுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட். ஓகேவா? இட் மே பி ஈக்விட்டி ஷேர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ரெண்டுல எதுக்கு கொடுத்தாலும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் பார்ட் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஓகேவா? இது வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆர் ஆனுவல் டிவிடெண்ட். ஸோ எது ஒரு கம்பெனி வந்து தன்னோட லாபத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை யாரு டாக்ஸை பே பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் மோஸ்ட்லி பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு, ஓகேவா, ஃபர்ம் தானப்பா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஒரு ஃபாரின் கம்பெனி. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் ஃபாரின் கம்பெனி, ரெண்டு தான். ஓகேவா? இப்போ ஒரு டொமஸ்டிக் கம்பெனி இப்போ யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ ஸோ இவங்க தான் வந்து லயபிள் டு பே டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டொமஸ்டிக் கம்பெனி ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எக்ஸம்ஷன்ல. ஓகேவா? எக்ஸம்ஷன் இண்டிவிஜுவலுக்கு நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வந்துடும். ஸோ அது எக்ஸம்ஷன். ஒரு கம்பெனி ரிசீவ் பண்ணாலும் யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க தான் பே பண்ணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து அந்த டாக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டா இருக்கும். அண்டர் செக்ஷன் 222E. ஓகேவா? ஸோ எப்போ ஒரு கம்பெனிக்கு பப்ளிக்ல சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, ஓகேவா, when a company, இந்த செக்ஷன் என்னன்னா, when a company in which the public, general public இருக்காங்கல்ல, is not substantially interested. ஓகேவா? பப்ளிக்ட எந்த ஒரு சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க அண்டர் செக்ஷன் 222E வந்துருவாங்க. ஸோ இதோட டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் அட் 30% பிளஸ் சர்சார்ஜஸ் 12%. ஓகேவா? அண்ட் தென் செஸ் 4%. ஓகேவா? ஸோ இதுதான் டொமஸ்டிக் கம்பெனி அண்டர் செக்ஷன் 222E அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ, அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்லப்பா, ஸோ அந்த அமௌண்ட்ல 30%, தென் சர்சார்ஜ் 12 அண்ட் தென் செஸ் வந்து 4. ஓகேவா? இதே கம்பெனி அண்டர் செக்ஷன் இன்கேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு இல்லைன்ற பட்சத்தில், பப்ளிக்ட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 222E. In case they have a substantial interest with the public, so they will come up under section 1150O. ஓகேவா? ஸோ இதுல வந்து டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 15% and then surcharges at 12% and then chess same 4%. ஓகேவா? ஸோ இதுக்கு அண்டர் செக்ஷன் 115O. மோஸ்ட்லி வந்து இந்த 115O வந்து ஒன் வேர்ட்ல கேட்பாங்கப்பா. எப்படியும் இது வரைக்கும் லாஸ்ட் ப்ரீவியஸ்ல ஒரு 2 times 3 timesல 2 ஒன் வேர்டு இது ரிலேட்டடாவே வந்திருக்கு. 2 ஒன் வேர்ட்ஸ் இதே இதுல அண்டர் செக்ஷன்ல கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் தென் இப்போ ஒரு டொமஸ்டிக் கம்பெனி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் ஒரு டொமஸ்டிக் கம்பெனியா இருந்தா சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30, சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க அண்டர் செக்ஷன் 1150 வந்துடுறாங்க. சாரி, ஓல வந்துடுறாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் ரேட் 15%. ஓகேவா? அண்ட் தென் இங்க ஃபாரின் கம்பெனியா இருந்தா யாருப்பா லயபிள் டு பே டாக்ஸ்? ஃபர்ஸ்ட் டாக்ஸ் பேயர் யாரு?
ஒரு ஃபாரின் கம்பெனி ஒரு டொமஸ்டிக் கம்பெனிக்கு பே பண்ணாங்கன்னா, ஓகேவா? இதே இது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு பே பண்ணாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல்னா இது எதுலப்பா வரும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வந்துரும்ல, ஓகேவா? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல நம்ம ப்ரொவிஷனல் டாக்ஸ் ரேட்ல பே பண்ணுவோம், ஓகேவா? இன் கேஸ் டொமஸ்டிக் கம்பெனி, ஒரு ஃபாரின் கம்பெனி ஒரு டொமஸ்டிக் கம்பெனிக்கு டாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் என்ன? 115 BBD. ஓகே, ஸோ 115 BBD at the tax rate பார்த்தீங்கன்னா tax rate at 15%. ஓகேவா? ஸோ ஃபாரின் கம்பெனி யார் கொடுக்குறாங்க? டொமஸ்டிக் கம்பெனி, ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபாரின் கம்பெனி, ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பெசிஃபைடு ஃபாரின் கம்பெனினா என்னன்னு நான் சொல்றேன். ஸ்பெசிஃபைடு ஃபாரின் கம்பெனினா என்னன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி in which the Indian கம்பெனில ஒரு 26% மேல ஷேரை வச்சிருக்காங்க, 26% ஆர் மோர், ஓகேவா? நாமினல் வேல்யூல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபைடு ஃபாரின் கம்பெனி, ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஸோ இதுதான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு டொமஸ்டிக் கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி. ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டொமஸ்டிக் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனியா இருக்கும்போது டொமஸ்டிக் கம்பெனி அண்டர் செக்ஷன் 2 of 3 22E வந்திருக்கு அப்படின்னா 22E அவங்க எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணோம்? 30%, ஓகேவா? இது யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பே பண்றாங்க, ஓகேவா? ஒரு டொமஸ்டிக் கம்பெனின்றது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பே பண்றாங்க, ஓகேவா? ரிசீவர் இங்க மேபி வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா ரிசீவர் ஒரு டொமஸ்டிக் கம்பெனில இருந்து டிவிடெண்டை ரிசீவ் பண்றது ஒரு இண்டிவிஜுவல்னா எக்ஸம்ஷன் தானப்பா, ஓகேவா? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல நம்ம போட்டு அதை எக்ஸம்ஷன்ல போடுவோம் இண்டிவிஜுவல்னா, ஓகேவா? ஒரு டொமஸ்டிக் கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கோ ஒரு ஃபர்ம்க்கோ ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்க்கும் கொடுத்தாங்கன்னா ஸோ ரிசீவருக்கு எக்ஸம்ஷன், ஓகேவா? பேயர் தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க, ஓகே? 2 செக்ஷன்ல பார்த்தோம். ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். அண்டர் செக்ஷன் 115ல சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னும் போது 115ல வருவாங்க. டாக்ஸ் ரேட் வந்து 15%, ஓகேவா? இதே ஃபாரின் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபாரின் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறது யார்? ஒரு ஃபாரின் கம்பெனி டு இண்டிவிஜுவல்னா நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல நம்ம சார்ஜ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு, ஓகேவா? as per the slab rate, ஓகே? இது ஒரு ஃபாரின் கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனி கொடுக்குதுன்னா அதுக்கு செக்ஷன் என்னப்பா? 115 BBD, ஓகே? டாக்ஸ் ரேட் வந்து 15%, ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த சம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இப்போ அண்டர் செக்ஷன் 115 ஓல ஒரு சம் பார்க்கலாம். புக் சம்மே பார்த்துக்கலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 12 பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச் லிமிடெட், ஓகேவா? ஒரு ஹெச் லிமிடெட் ஹாஸ் ரிசீவ்டு டிவிடெண்ட் ஃப்ரம் அதோட சப்சிடரி கம்பெனி, இது ஒரு கம்பெனி இது ஒரு கம்பெனி, ஓகேவா? 5 lakhக்கு அவங்க வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்றாங்க, ஓகேவா? அண்ட் தென் ஹெச் ஆல்சோ டிக்ளேர்ட் அ டிவிடெண்ட் ஆஃப் ₹12 lakhs டு இட்ஸ் ஷேர்ஹோல்டருக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஓகேவா? 12 lakhக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இதோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த கேல்குலேஷன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு புரியாது. ஸோ இந்த கேல்குலேஷனை நான் எலாபரேட் பண்றேன், ஓகே? இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டோமாப்பா? எஸ் லிமிடெட் அண்ட் தென் ஹெச் லிமிடெட், ஓகேவா? 2 கம்பெனி. இப்போ டிவிடெண்ட் வந்து எவ்வளோப்பா பே பண்றாங்க? பேயர் தானே டாக்ஸ் பே பண்ணணும், ஓகேவா? டிவிடெண்ட் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்றாங்க? இங்க எஸ் வந்து 5 lakh அண்ட் தென் ஹெச் வந்து 12 lakhs, ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கொஸ்டின்ல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹெச் வந்து எஸ் கிட்ட இருந்து இதோட சப்சிடரி கம்பெனி, ஹெச்சுக்கு எஸ் வந்து சப்சிடரி கம்பெனி. ஸோ எஸ் கிட்ட இருந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க? 5 lakh வாங்கியிருக்காங்க, ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ 5 lakhs வாங்குறாங்க.
ஸோ இந்த 5 lakhs வாங்குறதுக்கு இந்த 5 lakhக்கு இவங்களே டிவிடெண்ட் பே பண்ணிடுவாங்கல்ல, டிவிடெண்ட் டாக்ஸ் இங்க எஸ் வந்து பே பண்ணிடுவாங்கல்ல, இவங்க எஸ் வந்து ஹெச்சுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும் போதே இந்த எஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேவா? இவங்க யாரு? ஓகேவா? ஸோ எஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போதே இவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்துல ஸோ எஸ் வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்க. இந்த டாக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒர்க்கிங் நோட். ஓகேவா? இப்போ நான் சொல்றது ஒர்க்கிங் நோட் தான். ஸோ இந்த டாக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5 lakh இருக்கு தெரியுமாப்பா, இந்த 5 lakh தான் வந்து நம்மளோட கிராஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோப்பா டாக்ஸ் ரேட்டு? 15% வந்து நம்மளுக்கு டாக்ஸ் ரேட்டு. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் இருக்கும்ல, அது வந்து 100% வரணும். ஸோ இது வந்து 85%. இதை எவ்வளோக்கு எடுத்துக்கணும் நம்ம? 85. அண்ட் தென் இந்த 85க்கு 15%. ஸோ கிராஸ் அப் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்டு 15 டிவைடட் பை 85%. அண்ட் தென் நம்மளோட இது வந்து டாக்ஸ் ரேட். அண்ட் தென் சர்சார்ஜஸ் புரியும்னு நினைக்கிறேன். சர்சார்ஜஸ் எவ்வளோப்பா? 12%. ஸோ வர்ற வேல்யூல 12% போடுவோம். அண்ட் தென் செஸ் வந்து 4%. ஓகே, ஸோ 5 lakh இன்ட்டு 15%. 15 டிவைட் பை 85. ஓகேவா? ஸோ 85 நான் கிராஸ் அப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவங்க டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு டிக்ளேர் பண்ற அமௌண்ட் எனக்கு 85% தான். அந்த 85ல இருந்து நான் கிராஸ் அப் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கிராஸ் அப் வேல்யூ. ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா 88,235.29. ஓகேவா? 5 lakhல 15 டிவைட் பை 85. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இதுல நான் 12% வந்து சர்சார்ஜஸ் பண்ண போறேன். 12%. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்சார்ஜஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவில் நம்ம சர்சார்ஜஸ் 12 கண்டுபிடிக்க போகிறோம். 88,235.29 into 12%. ஓகே, செஸ் 4%. டோட்டல் பண்ணதை நான் போட மறந்துட்டேன். ஓகே, ஸோ இதில் 4% கண்டுபிடிச்சோம் நம்ம. 3,952.94. அண்ட் தென் ஆட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ வருது? 47. ஸோ இதுதான் டோட்டல் டிவிடெண்ட் பேயபிள் பை எஸ் லிமிடெட். ஓகேவா? எஸ் லிமிட்டோட டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிட்டோமாப்பா. ஸோ இதுதான். ஸோ இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்றாங்க? எஸ்ஸோட டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ வெறும் நான் எஸ்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். எஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன? 5 lakh இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் அப் பண்ணிக்கணும். ஓகேவா? 15% டிவைட் பை 85%. ஸோ இதுல பிளஸ் 12% சர்சார்ஜஸ். ஓகே, பிளஸ் 4%. ஓகேவா? செஸ். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் இதோட கால்குலேஷன். ஸோ போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துச்சு? 2777. ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்ஸோட டிவிடெண்ட் டாக்ஸ் பே பண்ற அமௌண்ட். ஓகேவா? அண்ட் தென் ஹெச்சுக்கு வரும்போது ஹெச் என்னப்பா பண்ணிருக்கோம்? எஸ் வந்து ஹெச்சுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா?
ஸோ இவங்க பண்ண இந்த 5 லட்சத்துக்கு ஓகேவா 5 லட்சம் யாருக்கு கொடுத்துருக்காங்க ஹெச்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லட்சத்துக்கு எஸ் வந்து எவ்வளவு டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க 1,02,777 அவங்க கொடுத்துட்டாங்க, டாக்ஸ் பே பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இவர் ஹெச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 லேக்கையும் சேர்த்து தானே அவரோட இன்கம் தானே 5 அண்ட் தென் 5 பிளஸ் உள்ள ஒரு 7 இருக்கு அவரோட ஓன் இன்கம், அதையும் சேர்த்து தான் 12 லேக்கா அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 5 லேக்குக்கு அவர் பே பண்ணணுமா டாக்ஸ்? தேவையில்லை, ஏன்னா எஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. டபுள் டாக்ஸேஷன் எந்த இடத்துலயும் அலௌட் இல்லை. ஓகேவா, as per our provision. ஓகேவா. ஸோ dividend received from subsidiary company. ஓகேவா. ஸோ எஸ் வந்து அப்படி எதுவுமே ரிசீவ் பண்ணல. ஸோ இது இப்போ ஹெச் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 5 lakh. ஸோ நெட்டு வந்து டாக்ஸ் பேயபிள் டிவிடெண்ட் எவ்வளோப்பா 7 lakh. ஸோ இந்த 7 lakhக்கு தான் நம்ம டாக்ஸ் பே பண்ண போறாங்க ஹெச். ஸோ அகெயின் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவங்க டிவிடெண்ட் அமௌண்ட்ல நம்ம கிராஸ் அப் பண்ணிக்க போறோம். 15% டிவைட் பை 85%. ஓகேவா. ஸோ இதை 85 நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, 85. ஓகே. and then surcharges 12% plus and then 4% just into 15 divided by 85 plus 12% plus 4%. ஓகேவா. ஸோ நான் இங்க வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியா போட்டு காமிச்சேன் ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. and then ஹெச் எவ்வளோப்பா டாக்ஸ் பே பண்ண போறாங்க 143,887. ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சிச்சாப்பா. ஸோ இதுதான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். ஓகே. ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் வேற எதுவும் செக்ஷன்ஸ் வேணும், வேற எதுவும் சாப்டர்ஸ் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஹாப்பி ஸ்டடியிங்.